வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி சில செடிகளும் அந்த செடிகளில் வர நோய்களும் அந்த நோய்களுக்கு எப்படி பூச்சி விரட்டியெல்லாம் ரெடி பண்ணலாம், எப்படி கைவசம் நம்ம வச்சுக்கலாம், பூச்சி நம்ம வர்றதுக்கு முன்னாலேயே பயன்படுத்தினாலும் நமக்கு எப்படினாச்சும் பூச்சி வந்துடும். இந்த கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்கன்னா வைரஸ் தாக்குதல் இருக்குது. இந்த பூச்சி பார்த்திங்கன்னா இலைகளுக்கு அடியே இது போல் சின்ன சின்னதாக கருப்பாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இலைகள் இதனால் என்ன ஆகும், பக்கத்தில் பரவி இலைகள் எல்லாம் சிறுத்து போயிடும், சின்ன சின்னதாக ஆகிடும். அதனோட வளர்ச்சியே கம்மியாயிடும். நல்லா பூ பூத்து காய்ச்சிட்ருக்கோம், இந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் தண்ணியை கொண்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. என்னென்னா எல்லாத்துக்கும் பரவிடும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு கற்றாழை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே கற்றாழை ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கற்றாழையை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா, நான் நிறைய இருந்ததுனால பெரிய இதில் போட்டு வச்சு ஊற வச்சு அது ஒரு 4-5 நாள், இன்னும் கூட ஒரு வாரம் கழித்து நான் எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் வடிகட்டி. மீதி இருக்கிறத திருப்பி மூடி வச்சுருக்கேன். இந்த கத்தாழையை நம்ம பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம், செடிகளுக்கு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எந்த ஒரு செடிக்குமே நம்ம இயற்கை முறையில் நம்ம பூச்சி விரட்டியாக ரெடி பண்ணோன்னா அது பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் தான் செயல்படும். எல்லா செடிகளுக்கும் நம்ம தெளிக்கலாம். பாவக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, எல்லா காய்கறி செடிகளுக்கு, பூக்கள் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெளிக்கும்போது உங்களுக்கு பயிர் நல்ல வளர்ச்சி அடையும். நம்ம ஒரு தடவை நம்ம அதை ஊற வச்சோன்னா ஒரு 4-5 நாள் ஊற வைங்க. உடனே போட்டு உடனே அதை எடுத்து சில பேர் தெளிப்பாங்க. அதனால் ரொம்ப பெனிஃபிட் கிடைக்காது. ஒரு 4-5 நாள் ஊற வச்சிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வடிகட்டி தெளிக்கும்போது செடிகளுக்கு நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும், நமக்கு ஈல்டும் நிறையா எடுக்க முடியும். இப்போ இதில் ஒரு 2 செடி தான் இருக்குது, பாவக்காய் செடி. அது இல்லாமல் மிதிப்பாகலும் இருக்குது. நம்ம ஒரு கைப்பிடி வந்தாலே போதும், நமக்கு ஒரு நாளைக்கு சமையலுக்கு சரியாக போயிடும். அடுத்து நான் ரெடி பண்ணுற பூச்சி விரட்டி பார்த்திங்கன்னா, இது பூச்சி விரட்டின்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம தொழு உரம், ஆட்டு எரு, மாட்டு எரு 2த்தையும் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். இதையும் நான் தண்ணியில் போட்டு ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அதை ஒரு நாள் தெளிப்பேன். திருப்பி ஒரு 2-3 நாள் கழித்து திருப்பியும் தெளிப்பேன். இது போல் தான் நான் செஞ்சிட்ருப்பேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சங்கு பூச்செடி. இந்த செடி நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். ஏன்னா பூவே வர்றதில்லை. இப்போ செடி மேலே படர்ந்து மொத்தமாக நிறைய அப்படியே நின்றுட்டு இருந்தது. என்ன பண்ணலாம், மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடலான்னு கட் பண்ணதுக்கப்புறம் இது துளிர் விட்டு ஒரு வாரத்தில் துளிர் விட்டு இப்போ பூ வர ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு ஒரு 10-15 பூ கிடைக்கும். இப்போ இதை செடியை நம்ம ட்ரிம் பண்ணி இப்போ விட்டதுக்கப்புறமா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சு. அதே மாதிரி இந்த செடியை பாருங்கள், இது வெள்ளை அரளி. ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இதையும் இதே போல் தான் நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடப்படாதான் நிறைய பக்க கிளைகள் அது ஒரு சின்ன மரமாக தெரியும். நமக்கு நல்லா விரிஞ்சி ஒரு குட்டி மரம் மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய ஈல்டு எடுக்க முடியும். அதுலேருந்து நம்ம கிளை எப்படி வெட்டக்கூடாது, வெட்டினா எப்படி அப்படின்னு சொல்லலாம் யோசிக்கக்கூடாது. ஓரளவுக்கு பூக்கள் முடிகிற தருணத்தில் அப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெட்டி விட்டிங்கன்னா தான் துளிர்கள் எடுக்கும். நான் இந்த செடியை பாருங்கள், இப்போ நான் எந்த அளவுக்கு இதை வெட்டி விட்ருக்கேன்னு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு துளிர் எடுத்து திரும்ப இதில் எவ்வளோ பூக்கள் வருதுன்னு நான் வீடியோ போடுவேன், அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை சும்மா விடக்கூடாது. சின்ன கத்தாழை பீஸை கட் பண்ணி ஒவ்வொரு காம்பு நுனியிலையும் நம்ம சொருகி வைக்கணும். சொருகி வைக்கலைன்னா கூட ஒரு டிப் பண்ணி எடுத்துடணும். டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த முனை காஞ்சி போகாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய பக்க கிளைகள் சீக்கிரமாக துளிர் விடும். அடுத்து இது பார்த்திங்கன்னா மீன் அமிலம். இந்த மீன் அமிலமும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாடி தோட்டம் வச்சுருக்கோங்க. மீன் அமிலத்தில் அதிகப்படியான சத்துக்களும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும், இதுவும் பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் செடி. இந்த நெல்லிக்காய் செடியை நான் கட் பண்ண இடத்த தாண்டி பக்கத்தில் எத்தனை கிளைகள் பக்க கிளைகள் வந்திருக்குன்றதை காமிக்கிறதுக்காக தான் இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப சின்னதாக துளிர் விட்டு இருந்தது. இது எல்லாமே இப்போ புது கிளைகளாக மாறிடுச்சு. அந்த துளிர்கள் எல்லாமே புது கிளைகளாக. இதுவும் ஒரு நெல்லிக்காயிலே மரம்தான். நம்ம மண்ணில் வச்சு வளர்க்குறத விட மண்ணுக்கு நம்ம ரொம்ப மெனக்கட வேண்டியது கிடையாது. மாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு செடியவும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் மாடி தோட்டத்தில் ஈல்டு எடுக்க முடியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ துளிர், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு துளிர்கள் நிறைய வருமா? அதுக்கு காரணம் நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல்
கத்தாழை பீஸை சொருகி விடுங்க, இல்லை ஒவ்வொரு முனையிலையும் டிப் பண்ணியாவது எடுங்க கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் அந்த நெல்லிக்காய் செடியை உங்களுக்கு காமிச்சேன். இப்போ இதுலேயும் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். ஒவ்வொரு கிளைகள்லையும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இதில் இலைகள்லாம் நிறைய துளிர் விட்டு பக்க கிளைகள் நிறைய எப்படி உருவாயிருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்காக தான் அந்த நெல்லிக்காய் செடியை உங்களுக்கு காமித்தேன். நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது 2 கிளை தான் இருந்தது. அது கல்யாண வீட்டில் கொடுத்தது. வருமோ வராதோ அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். ஆனால் தொட்டியை தாண்டி அந்த கிளைகள் வந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 அடி வளர்ந்த உடனே திரும்பவும் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா சில வீடியோகளெலாம் பார்க்கும்போது நீங்கள் கட் பண்ணி செடிகளை வளர்த்திங்கனால்தான் உங்களுக்கு நல்ல அடர்த்தியாகவும் நிறைய பக்க கிளைகளாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நம்ம அதே போல் தான் இப்போ இந்த செடியும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இது இன்னொரு அரளி. இதுவும் கல்யாண வீட்டில் கொடுத்தது தான். இதுவும் நான் ஏற்கனவே கட் பண்ணி விட்டு அது கிளை பிரிஞ்சிருக்கு பாருங்கள். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிளை பிரிஞ்சு இலைகள்லாம் எப்படி நீளமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த செடியும் வெள்ளை அரளி இருந்தது. இது என்ன கலர் பூ வருதுன்னு தெரியல. நான் இதை கூட கட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம கட் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம், மொட்டு வரப்போதோ அப்படின்னு பார்த்தா அதே போல் மொட்டு இருந்தது. இதில் என்ன கலர் பூ வருதுன்னு தெரியல, பார்க்கணும். இதனோட பூ அமைப்பு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அந்த வெள்ளை கலர் அரளி செடி மாதிரி தெரியல. அதனால் இது என்ன பூ பூக்குதுன்னு பார்க்கணும். பூ பூத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த முனையில் திரும்பவும் அந்த காம்போட கணுக்களுக்கு கொஞ்சம் மேலே நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் அடுத்து பக்க கிளைகள் உருவாகும். இந்த வெள்ளை அரளி இது என்ன கலருன்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்துட்டு இதையும் நான் கட் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறமா அதில் பூக்கள் இருக்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு கட் பண்ணல. இது முட்டை கரைசல் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. முட்டை கரைசல் எல்லா செடிகளுக்கும் பூச்சி விரட்டியாக ரொம்ப பயன்படும். எல்லா கரைசல்களையும் விட முட்டை கரைசல் கண்டிப்பாக இருக்கணும். வேப்ப எண்ணெய், முட்டை கரைசல் இதெல்லாம் எல்லா செடிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். இது காந்தாரி மிளகாய். இந்த காந்தாரி மிளகாய் வானம் பார்த்த மிளகாய், சீனி மிளகாய், நாட்டு மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இதனோட வளர்ச்சியே இருக்கும். சின்னதாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வளரலையேன்னு விட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா ரெட் கலராக முதிர்ச்சி அடைஞ்சிரும். அதாவது பார்க்க இது பழுப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பச்சையாகவும் மாறாது. இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த கலரை கொஞ்ச நாளில் இதை பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்ல டார்க்கு சிகப்பு கலராக மாறிடும். இதில் அதிகப்படியான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்கிறதுனால தான் இதை ஆயுர்வேதத்தில் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. நார்மலாக இது நம்ம கடைகள்லாம் கிடைக்காது. மலைவாழ் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தான் அதிக அளவு அவங்க சமையலுக்கு எடுத்துப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. 3 வருஷம் வரைக்கும் காய்க்கும். இந்த தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா அணில் கடிச்சிருக்கு. பழமாக இருக்கட்டும், அடுத்த நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், அணில் கடிச்சிருச்சு. அதனால் காய் எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. இது கஸ்தூரி வெண்டை காய்ப்பு முடிய போதே. இன்னும் ஒரு 2-3 கிளைகளில் மட்டும்தான் சின்ன காய்கள் வருது. கீழே இருக்க இதில் துளிர் விட்டு நிறைய பக்க கிளைகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஆனால் மேலே இருக்க கிளைகள்லாம் பெரிய கிளைகள்லாம் காஞ்சி போயிடுச்சு. அதனால் இதுலேயும் காய்ப்பு இப்போ முடிஞ்சிடும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா இந்த செடியவும் நம்ம எடுத்துகிட்டு இதெல்லாம் வேறு தான் போடணும், அடுத்து நடவு பண்ணணும். நம்ம எப்பயுமே மாடி தோட்டத்துக்கு தொழு உரம் வாங்கணுன்னா மாதவரத்தில் இருக்க தோட்டக்கலைத்துறையில் தான் போய் வாங்கிட்டு வருவேன். ஒரு தடவை போய் வாங்கினேன்னா ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு வரும். ஒரு பேக் 10 கிலோ வெயிட் இருக்கும். ஒரு பேக் 80 ரூபாய் ரேட்டு. தரமாகவும் இருக்கும் நமக்கு. ஆனால் எப்பவும் நம்ம வெளியில் வாங்குகிற உரங்கள்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணோம். அதில் சில பூச்சிகள் இருக்கும், பூரான் இருக்கும், சின்ன தவளைகள் கூட இருந்திருக்கு நான் ஒரு முறை வாங்கும்போது. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணி எதுலேயும் கொட்டிடாதீங்க. அதில் நமக்கு மாட்டு சாணத்திலேயே காண்டாமிருக வண்டுலாம் மெயினாக இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளில் தொட்டிகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா நம்ம தொட்டியில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா செடியை ஃபுல்லாக பாழாக்கிடும். அதனால் தொழு உரம்லாம் வாங்கினீங்கன்னா பார்த்து கொடுங்க. இந்த மல்லி செடியில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நிறையா கவாத்து பண்ணணும். மல்லியில் மேலே பூத்து முடித்த உடனே அந்த இடத்த நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. காய விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் துளிர் விடாது, பக்க கிளைகளும் வராது. அந்த காம்பை நல்லா கீழே
ஒரு 2 இலை இருக்கும். அந்த 2 இலைக்கு கீழே இன்னும் நல்லா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நிறைய பக்க கிளைகள் வந்து துளிர் வைக்கும். இன்னும் மல்லி வந்து நம்ம நிறைய கவாத்து பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய முதிர்ந்த இலைகள் நிறைய இருக்கிறதுனால கவாத்து பண்ணி விடணும். அதுவும் மழை பெய்கிற டைமில் கவாத்து பண்ணி விட்டோம்னா இன்னும் சீக்கிரம் நமக்கு துளிர்கள் எடுத்து பூ பூக்கும். இது ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அதனால் இன்னும் நல்லா நமக்கு நிறைய பூக்கள்லாம் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெண்டை. நம்ம பார்த்தது கஸ்தூரி வெண்டை. இது வந்து வெள்ளை வெண்டை. இந்த வெண்டைக்காயும் நான் நடுவில் கவாத்து பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பக்க கிளைகள் வந்து இன்னும் உயரமாக போச்சு. அது உயரத்தில் ஒரே ஒரு வெண்டைக்காயை மட்டும் நான் விதைக்கி விட்டு வச்சுருக்கேன். அதனால் கீழே இருக்க பக்க கிளைகள்லாம் அதில் நிறைய காய்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு டைமுக்கு நமக்கு 5 காய் போல் பறித்தோன்னா அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு இன்னும் ஒரு 5 காய் 3 காய் பறிக்கும்போது நமக்கு ஒரு நாள் சமையலுக்கு நமக்கு சரியாக போயிடும். அடுத்து இது என்ன பார்த்திங்கன்னா தேமூர் கரைசல். தேமூர் கரைசல் என்கிட்ட இப்போ கைவசம் இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஏன்னா அப்பப்போ நம்ம அதை ரெடி பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு முறை ரெடி பண்ணோன்னா ஒரு 7 நாளைக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தேமூர் கரைசல் வந்து தேங்காய் பாலும் மோரும் நல்லா கடைஞ்சி வெண்ணெய் எடுத்த மோர், அந்த மோரை தான் நம்ம கலந்து ஒரு 7 நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம இலைகள் மேலேயும் மண்ணுக்கும் கொடுக்கும்போது வேர்களுக்கும் ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். இலைகள் மேலே தெளிக்கும் போதும் பூச்சி விரட்டியாகவும் அது பயன்படும். ஒரு செடியில் பூக்கள் வரும்போது அந்த பூக்கள் உதிராமல் இருந்தால் தான் நமக்கு காய் பிடிச்சு நல்லா திரட்சியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பூக்கள் கொட்டிடுச்சுன்னா நமக்கு காய்கள் நிறையா கிடைக்காது. ஈல்டு நம்மளால் எடுக்க முடியாது, விளைச்சலே பார்க்க முடியாது. நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா களை செடிகள் நிறைய வரும். களை செடிகள்னு பார்த்திங்கன்னா நம்ம விதை போடாத கீரைகள்லாம் கூட முளைக்கும். அதாவது குப்பைக்கீரை, காணாக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் வரும். இதில் வந்து நம்ம தேவையான கீரைகளை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு சுற்றி அடர்த்தியாக செடிகள்லாம் படர்ந்து நம்ம விதைச்சிருக்க செடியோட காய்களோ விளைச்சலோ அதுக்கு சேர வேண்டிய சத்துக்களோ கிடைக்காது. அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் களை செடிகள்லாம் எடுத்துடணும். கலவைக்கீரையாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். கலவைக்கீரைனா ஒரு தொட்டியில் முடக்கத்தான் இருக்கும், இன்னொன்றில் வந்து அரைக்கீரை இருக்கும். இது போல் எல்லாத்தையும் நம்ம கலந்து கலவைக்கீரையாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ கரைசல். இதுவும் நம்ம வீட்டில் வாழைப்பழம் வந்து ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழம் கடையில் கேட்டிங்கன்னா வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மாட்டுக்கு போடுறதுக்கு அது மாதிரி யாராவது வாங்கிட்டு போவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கும் வாங்கி அதை நம்ம சமப்பங்கு வெல்லம் எடுத்து நம்ம அதை டைட்டாக மூடி வச்சு ஒரு 21 நாள் இல்லை 30 நாள் கழித்து கூட நம்ம அதை திறந்து பார்த்தா பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதுவும் நமக்கு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும். அதே மாதிரி அதில் உள்ள சத்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வாழைப்பழ கரைசலில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா தொட்டிலையும் நமக்கு களை செடிகளும் இருக்கும். புல்லை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். மற்றபடி குப்பைக்கீரை, அப்புறம் முடக்கத்தாங்கீரை, காணாக்கீரை, மூக்கிரட்டைக்கீரை, இது எல்லாமே வந்து தானாகவே விதை விழுந்து முளைக்கிறதும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம தேவையான கீரைகளை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு தொட்டிலையும் வேறு கீரைகள், அதாவது மூடாக்கு போடுறதுக்கு பதில் பெரிய தொட்டியாக இருந்ததுன்னா அதில் நம்ம கீரைகள் விதைச்சி விட்டால் மூடாக்காகவும் ஆச்சு. அதில் கீரைகள் வளர்ந்துடும். நம்ம அப்பப்போ சமையலுக்கு தேவையான பருப்பு கீரை, இது போல் கீரைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியும். பசலைக்கீரை இதெல்லாம் கூட போட்டு வச்சுருக்கோம். ஒரு 5 வகை கீரை போட்டு வச்சோன்னா அதில் நமக்கு ஒரு 3-4 வகை கீரை எக்ஸ்ட்ராவாக நமக்கு தானாகவே தொட்டியில் முளைச்சி வரும். அப்போ நம்ம கீரை வந்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த கீரையை நம்ம கலவைக்கீரையாக செய்யும்போது சமையலுக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆகையால் கீரைகள் வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் போல் நீங்கள் பறித்து எடுத்துக்கலாம். 2-3 நாள் பறித்து எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து களைச்செடியாக இருக்காது. நமக்கு வேர் மட்டும் அதிகமாக போகாமவும் பார்த்துக்கணும். அதே போல் சின்ன தொட்டியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பெரிய தொட்டியில் கீரை வச்சுருக்கலாம். புதினா, நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற புதினாவை கூட இலைகள்லாம் கிள்ளிட்டு காம்பை நட்டி வச்சாலே நல்லா ஒரு மூடாக்காவும் இருக்கும். புதினாவும் நல்லா நிறையவும் வரும். இது மணத்தக்காளி. நான் மணத்தக்காளியெல்லாம் விதை வாங்கியெல்லாம் போட்டிருக்கேன். அப்போல்லாம் வரவே இல்லை. இப்போ நல்லா மணத்தக்காளி ஒரு தொட்டிக்கு 3-4 தொட்டியில் மணத்தக்காளி இருக்குது. மணத்தக்காளி காயும் இருக்குது, பழமும் இருக்குது. அதை நான் இப்போ திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இது பசலைக்கீரை. பசலைக்கீரையில் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த கற்றாழை வந்து டைரெக்டாக நம்ம கற்றாழை வந்து செடிகளுக்கு கொடுத்தாலும் மக்கி அது கொஞ்சம் நாள் ஆகும். அதே போல் கற்றாழையை வந்து நீங்கள் கட் பண்ணி ஒரே ஒரு நாள் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு அதை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 4-5 நாள் இல்லை 7 நாள் 10 நாள் கூட ஆகட்டும். அதாவது நம்ம ஒரு பக்கெட்டில் நிறைய கிடச்சிதுன்னா பக்கெட்டில் கட் பண்ணி போட்டு அதை நம்ம ஊற வச்சு தண்ணி மட்டும் ஊற்றி அதை ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் வடிகட்டும் போது தெரியும் உங்களுக்கு. நம்ம போட்டது சின்ன சின்ன பீஸாக போட்டிருப்போம், ஆனால் வடிகட்டும் போது பார்த்தோன்னா நல்லா சக்கை மாதிரி வந்துடும். அதை நம்ம டைல்யூட் பண்ணி தண்ணியில் டைல்யூட் பண்ணி நம்ம மண்களுக்கும் இலைகளுக்கும் கொடுக்கும்போது செடிகளில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும். இது கோவக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கிடச்சிருக்குன்னு இந்த முறை. அந்த அளவுக்கு நல்லா ஒரு மாயில தோரணம் கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி கம்பிகளில் படர்ந்து இருக்கும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இவ்வளோ கோவக்காய் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இது கூட நம்ம ஏற்கனவே அகத்திக்கீரை இருந்தது. அகத்திக்கீரையும் கோவக்காயும் ஒரே இடத்துல வச்சுருந்தப்ப ஒரு 4 கிடைக்கும் கோவக்காய், இல்லைன்னா ஒரு 2 கிடைக்கும். அதுக்கு மேலே நமக்கு அதில் ஈல்டு எடுக்க முடியாது. நான் இதில் இருக்க அகத்தி மரத்தை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். காய்ப்பு அதில் நிறைய பறித்து முடித்ததுக்கப்புறமா சரி இதில் எடுத்துடலாம், ஒரே ஒரு செடி மட்டும் இருக்கட்டும்னு அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ இது பழைய கோவைக்காய் தான். நான் வந்து மலேசியன் கோவக்காய் வந்து பாபு ஆர்கானிக் கார்டன் அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு 2 தொட்டியில் வச்சுருக்கேன். அது இப்போ தான் வருது கிளவிட்டு. இது பழசு மாடித்தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட வாங்கின கோவக்காய் கட்டிங். எப்பயுமே கோவக்காய் வந்து விதையில் போட்டு நீங்கள் வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா காய் வரும். கோவக்காயை வந்து எப்பயும் நம்ம கட்டிங் முறையில் வளர்க்கும்போது மட்டும்தான் நமக்கு காய்கள் வரும். ஏன்னா விதைகள் மூலியமாக வளர்க்கும்போது அது காய்கள் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் கட்டிங் வாங்கி வச்சு வளங்க. நான் வந்து மாடித்தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட தான் இந்த கட்டிங் வாங்கியிருக்கேன். இப்போ நல்லா ஈல்டு கொடுக்குது. ஒரே செடி ஒரு 2 செடி தான் வச்சுருக்கேன். அந்த 2 செடியிலேயே ஒரு 400 கிராம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அரை கிலோவுக்கு கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்கும். ஒரு வேளை நமக்கு சமையலுக்கு 4 பேர் 5 பேர் இருந்தால் சமையலுக்கு சரியாக போயிடும். நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கோம்னா நம்ம இயற்கை முறையிலேயே பூச்சி வெரைட்டி எல்லாமே நம்ம செய்து ரெடியாக வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் அடுத்தடுத்து நம்ம ஒரு உரங்களும் ஒரு பூச்சி வெரைட்டியும் அதே போல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு இதுவும் வந்து நம்ம செடிகளுக்கு பூச்சி வெரைட்டியாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இதை அப்பப்போ நம்ம எப்போ தேவையோ தேவைப்படும் பொழுது நம்ம ரெடி பண்ணி அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். ஒரு 2 நாள் வேணால் வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே இதை வச்சுருக்க முடியாது. இது போல் நம்ம ஒவ்வொரு பூச்சி விரட்டியும் ஒவ்வொரு உரங்களும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம மாடி தோட்டத்தை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாமே நம்ம உரங்கள் எல்லாம் கடையில் வாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கறி வேஸ்ட்டுங்களை கீழே போடாமல் அதை நம்ம காய வச்சு அதை தொட்டியில் பள்ளம் தோண்டி மண்ணில் தோண்டி நல்லா புதைச்சி அதை மேலே மண்ணை போட்டு மூடி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே அதுவே வந்து உரம் கிடச்சிரும். சீக்கிரமாகவும் மக்கவும் செய்யும். நம்ம மாடித்தோட்டத்துக்கு அதிக செலவு பண்ணாமல் நம்ம உரங்கள் தயாரிக்கணும்னா நம்ம தினமும் வீட்டில் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, அடுத்து மீன் கறி அலசுகிற தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் கூட நம்ம டெய்லி எடுத்து வச்சுட்டு வந்தாலே அதில் கொஞ்சம் மோர் விட்டிங்கன்னா கூட அந்த தண்ணியில் ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும், நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். இந்த இதை நீங்கள் தண்ணியில் டைலூட் பண்ணி செடிகளுக்கு கொடுத்தாலே நமக்கு இதுவும் ஒரு உரமாக கிடச்சிரும். ஆகையால் எந்த ஒரு குப்பையும் வந்து மக்கிற குப்பையும் வந்து நம்ம கீழே தூக்கி போட தேவையில்லை. நம்ம செடிகளுக்கு போட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு உரம் கிடச்சிரும். அதே போல் அடுத்து இப்போது வெயில் காலம் நமக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அப்போ அந்த வெயிலோட தாக்கம் வந்து செடிகளில் அதிகமாக இருக்கும். மண் மேலே வந்து சூடாகி மண் வந்து காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் எப்பவும் வந்து மூடாக்கு போட்டு வைக்கணும். நம்மக்கிட்ட பெருக்கி அள்ளுற அந்த குப்பை இருந்தாலே போதும், அதையே நம்ம மூடாக்க போட்டு விட்டாலே ஈரத்தன்மை வந்து எப்பயுமே தொட்டியில் இருந்துகிட்டே இருக்கும். மேலே வந்து மண் காயாது, மண் சூடாகவும் ஆகாது. ஆகையால் கண்டிப்பாக இனிமேல் எல்லா தொட்டியிலையும் மூடாக்குன்னு சொல்லி ஒன்று போட்டு வைங்க.
நம்ம மாடி தோட்டத்தில் நமக்கு கூடையாக அள்ள முடியலைனாலும் தட்டு நிறைய கண்டிப்பாக நமக்கு காய்கறிகள் நம்ம எத்தனை காய்கறிகள் போட்டிருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி கிடைக்கும். கண்டிப்பாக மாடி தோட்டம் உங்களால் போட முடிஞ்சதுன்னா, அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா வைங்க. அதே போல் அடுத்து பார்க்குறது முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தில் பூ இருக்குது, ஆனால் நமக்கு பிஞ்சே வரமாட்டேங்குது. இந்த முருங்கை மரத்தில் அப்போல்லாம் கொத்து கொத்தாக பூத்து இருந்தது. ஆனால் இப்போ பூக்களும் கம்மியாயிடுச்சு. நானும் வெட்டி இது பண்ணுறேன். துளிர் எடுத்து வருது, பூக்கள் கம்மியாக இருக்குது, ஆனால் காய்கள் வரமாட்டேங்குது. நானும் சில வீடியோகள்லாம் பார்க்க தான் செய்கிறேன். அதனால் இந்த முறை பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாக வைக்கலான்னு சொல்லிட்டு நல்லா மண்ணை தோண்டிட்டு வேர் பகுதியில் தோண்டி விட்டுட்டு வச்சுட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 முருங்கை மரம் இருக்குது. 3மே நல்லா காம்பு நல்லா தடியாக இருக்குது. அதனால் எடுக்க வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், காய் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு 3 முருங்கை மரத்துக்கும் நான் இது போல் பெருங்காயம் வச்சுருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தில் நமக்கு கம்பளி புழு வரும். இந்த கம்பளி புழு பார்க்குறதுக்கு இல்லாதது மாதிரியே தெரியும். ஆனால் கவனித்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிளைகளில் சின்ன சின்னதாக அப்படியே கூட்டமாக முட்டை போட்டு லைனாக இருக்கும். அந்த நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முட்டை நல்லா பெருசாகி புழுக்களாக மாறி கம்பளி புழுவாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பயுமே நம்ம கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் முருங்கை மரத்து வச்சுருந்தீங்கன்னா முருங்கை மரத்தில் கண்டிப்பாக பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல் இருக்க தான் செய்யும். முதையே அதை கவனித்து எடுத்துட்டிங்கன்னா கம்பளி புழு மற்ற செடிகளுக்கும் பரவாது. அப்படி இல்லைன்னா நிறைய கம்பளி புழுக்கள் உருவாகிடும். நான் ஒரு தொட்டியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கிளைகளில் முட்டையாக இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், அப்படியே ஒரு இடத்துல மட்டும் கொத்தாக புழுக்கள் தெரிஞ்சுது. என்னடான்னு பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா கம்பளி புழு தான். இந்த கிளையை மட்டும் உடச்சி அப்படியே எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பார்க்காம விட்டுட்டோன்னா எல்லா பக்கமும் பரவிடும். ஆகையால் முருங்கை மரத்தை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து நம்ம அதில் முட்டை போட்டிருக்கா, இலைகளில் அந்த இலைகள் மேலேயும் இல்லை காம்புகள்லேயும் முட்டை இருக்கும். அதுக்கப்புறமா தான் இது கம்பளி புழு மாதிரி வரும். அதனால் இதெல்லாம் அதுக்காக தான் இந்த பெருங்காய கரைசல் ஊற்ற சொல்கிறது. பெருங்காய கரைசல் எதுக்காகனா வேரும் வலுவாக இருக்கும், வேர் நல்லா பலப்படுத்தும், பூச்சி விரட்டியாகவும் அது பயன்படும். இன்னும் நம்ம மோரில் கலந்து இந்த பெருங்காயத்தை கலக்கி ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு கொடுத்தோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி மீன் அமிலம் பார்த்திங்கன்னா 75% நமக்கு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும், 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். அதனால் ஒவ்வொரு கரைசலும் நம்ம வாழைப்பழ கரைசல், தேமோர் கரைசல், முட்டை கரைசல், கற்பூரவல்லியில் கூட நம்ம கரைசல் பண்ணலாம். கற்பூரவல்லி கரைசல், கற்றாழை கரைசல், இது மாதிரி ஏகப்பட்ட கரைசல் வகைகள் இயற்கை முறையில் பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்த முடியும். பூச்சிகளை நம்ம கொல்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. பூச்சி நம்ம விரட்ட தான் செய்யும். ஏன்னா நன்மை செய்கிற பூச்சி, தீமை செய்கிற பூச்சின்னு இருக்காக பூச்சி விரட்டி நாம் மாடி தோட்டத்தில் நல்ல ஈல்டு எடுக்க முடியும். நான் இங்கே எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கே மாடி தோட்டத்தில் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள்.